வசனகர்த்தா சார் பேசும்போது ஒரு தலைவரை பத்தி பேசினார். நீண்ட நாளா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே இது வரைக்கும் கிடைக்கல. எந்த மேடையிலயும் அவர் பேசின மாதிரியே தெரியல. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாளா அது போயிட்டு இருக்கு. ஆனா அவர் பேசுனதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்க மேடையிலயும் வசனகர்த்தா அதை சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும். இல்ல அவரு சொன்னதுக்கு நான் எப்படிங்க பண்ணல? இல்ல சார், நீங்க தான் படம் எடுத்து என் படத்துல இருக்கா? உங்க படத்துல இல்ல என் படத்துல இருக்கா? உங்க படத்தோட வசனகர்த்தா பேச இல்ல என்ன கேளுங்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம். இல்ல இல்ல சார், அப்படி இல்ல சார். இல்ல நண்பா, அவர் பேசும்போது இதே மேடையில தான். இல்ல அதுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது இது? இல்ல சார், அப்படி பேசினாருன்னு நீண்ட நாளா ஒரு தலை. ஏங்க உங்களுக்கு தெரியுமா, அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்துல வருது. என்ன உங்களுக்கு அது தெரிஞ்சுட்டு கேளுங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. என்ன மத்த ஜாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க. மத்த சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு? இல்ல அவர் பேசணும். இது ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க இருங்க, அது எப்படி? அது என்னங்க இது? இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது, அல்லாஹ் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிட்டு போறோம்ல, பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா? இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு, எதிரான ஒரு மனநிலை என் படைப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது சேர்ந்திருக்கா? சரி, அப்படி சொன்னா இல்ல இல்ல அப்படி இருங்க. அப்படி சொன்னா இருங்க, ஒரு ஜாதியை குடிக்கிறது விடுங்க. அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டாரு. ஏங்க ஏங்க உங்க அப்பா, நான் சொல்றேன், எங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு. நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா? நான் துளசி செடியை தேடி போகிற ஒரு வேட்டைக்காரன், கஞ்சா செடியை தேடி போகிறவன் இல்லை. எனக்கு நேரடி உறவினர் அண்ணன் குரு அவர்கள். அவன் என்னுடைய தம்பி. நான் அது சம்பந்தமான கேள்விக்கு வேற எந்த பதிலையும் சொல்லி அவர்கள் மீது எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. அது என் மேலேயே சுமத்தப்பட்டுகிற களங்கம். இது இவருடைய வரலாறு தான் பதிவு பண்ணல. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களை எங்கிட்ட கேட்காமலேயே ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. நாங்களே அப்படி ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஐடியால இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, போன இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்களா? வரலையா? நான் போன இசை வெளியீட்டு விழாவிலேயே பிரகடனப்படுத்திட்டோம். நீங்க கேட்ட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்விங்கிறது சொல்லலையே. இது பேசுற ட்ரூ லவ் ட்ரூ ஸ்டோரி இவரோடது அப்படின்னு நீங்க அதிகாரப்பூர்வமா உங்க ப்ரொமோல நீங்க படம் பார்க்கும்போது, இந்த படத்துல நான் 2 பேராவும் எடுத்தேன். காடுவெட்டி குருன்னு எடுத்தேன். அப்புறம் நாம எல்லா நேரத்திலையும் அதிகார வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். விடலன்னா காடுவெட்டி குணான்னு எடுத்தேன். என்னுடைய பாடல் வெளியீடு முன்னாடி நடந்தது, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சமூகத்தின் பெயரை சொல்லக்கூடாது, அவர் பேரை சொல்லக்கூடாது, எங்க குருசாமிலாம் அவர் புலிக்குடி பாடல், இன்னும் எத்தனையோ அது உங்களுக்கு தரவே முடியாதுன்ட்டாங்க. எனக்கும் அந்த சென்சார் அதிகாரி, உயர் அதிகாரிக்கும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு வாக்குவாதமும் ஒரு கசப்பும் நடந்திருக்குமா, தகிப்பும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. நீங்க எங்க வேணாலும் போங்க, தர முடியாதுங்க. நீங்க படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்துக்குள்ள இந்த சமூகத்துல பெரிய சிக்கலும் கலவரமும் வந்தா யாருங்க பொறுப்பு? அதுக்காக நான் ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவரு சொன்ன. இதுக்கு முன்னாடி எதுவுமே அப்படி செய்யாதவன், நான் கொடுத்த பாட்டிலுமே எந்த சிக்கலும் இல்லாதப்ப நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இதுக்குதான் நீங்க அந்த படிப்பு படிச்சுட்டு வரீங்களா, வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என்ன கொடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும். இல்லைங்க யாருமே, நான் சொன்னேன், பாட்டுல கலவரத்தை ஏற்படுத்தினா நீங்க வெட்டுங்க, படத்துல வந்தாலும் வெட்டுங்க. அப்படி இருக்கும்போது இல்லாத போது நீங்க எப்படி பாடலே வெளியிட முடியாது? நீங்க படத்தை காட்டுங்க, படத்தை பார்த்துட்டு தான் நான் பாடல் வெளியிடு கொடுப்பேன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே இல்லாத, அல்லது எனக்கு தெரிஞ்ச இந்திய சினிமாவிலே இல்லாத நீங்க எப்படி செய்ய முடியும் அப்படின்னப்ப, இது ரொம்ப சென்சிட்டிவானது, அதனால நான் செய்ய முடியாது அப்படின்ட்டு. நான் உண்மையிலே ஒரு பெரும் வார்த்தை
அது ஒரு படைப்பாளியுடைய கோபமான தரம் தாழ்ந்த வார்த்தை இல்ல, ஒரு வார்த்தையை சொல்லி வயிற்றுல அடிச்சுட்டு படைப்பை இப்படி எல்லாம் சிதைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். படைப்பை பார்த்தாங்க. பார்த்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்குள்ளேயே ஒரு பதில் இருக்கு. இந்த படைப்பு வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கு. வழக்காடு மன்றத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு 100% உரிமை இருக்கு. வழக்காடு மன்றத்துல என்ன போயிருக்கு? என் தந்தை பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல இந்த கதை அமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். அதனால இந்த படத்துக்கு சென்சார் தரக்கூடாது. சென்சார் கோர்ட் டைரக்ஷன் எங்க சென்சார் கொடுத்துருச்சு. சென்சார் அதுக்குதான் இது பதிலுக்கு நானும் வழக்குக்கு போனேன். நீங்க ரெண்டையும் பாருங்க, கொடுக்கறது கொடுக்காதுங்கிறது உங்களுடைய தீர்ப்புல உங்களுடைய முடிவுல இருக்குன்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. அதனாலதான் நான் தரமாட்டேன்னு இன்னும் ஸ்ட்ராங் ஆனாங்க. அப்ப படைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் என் பாடல் வெளியீடு தள்ளி போச்சு. படத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு 2 மணி நேரம் என்னை கூப்பிடாமலே டிஸ்கஷன். அப்புறம் உள்ள கூப்பிட்டாங்க. காரணங்களா கேட்கிறாங்க, இந்த படைப்பை எதுக்காக எடுத்தீங்க, என்ன ஏது, என்ன இதுக்கு என்ன ஆவணம் இருக்கு. நான் ஆவணங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தேன். ஜூனியர் விகடன்ல ஒரு வரலாறு தொடங்கி ஒரு கட்டம் போய் நின்று இருக்கு. ஆனந்த விகடன்ல கேட்டேன். அவங்க தேடி எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லா ஆவணத்தோடையும் நான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். இவங்க கொடுக்க மாட்டாங்க, இது நடக்கவே நடக்காது, பெரும் சிக்கலாக போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களுடைய இடத்துல நின்று அவங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த படைப்பு ஒரு நேர்மையை சொல்லுது, ஒரு அறத்தோட படைக்கப்பட்டிருக்கு, ஏன் நீங்க இதுல அவருடைய படத்தையே போட்டு நீங்க சமர்ப்பணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அதை நான் செஞ்சிருக்கேன். நீங்க கேட்ட கேள்வி அதுதான். ரெண்டாவது, இந்த அவங்க வழக்கு போட்டதுங்கிறது எங்க அப்பா பேருக்கு களங்கம் இருக்கு. நான் தம்பி கனலுக்கு இந்த படத்தை பாரு அப்படின்னு நான் கூப்பிட்டேன். இன்னொரு விடயம், எனக்கு நேரடி உறவினர் அண்ணன் குரு அவர்கள். அவன் என்னுடைய தம்பி. நான் அது சம்பந்தமான கேள்விக்கு வேற எந்த பதிலையும் சொல்லி அவர்கள் மீது எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. அது என் மேலேயே சுமத்தப்பட்டுகிற களங்கம் அது. அதனால சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எங்க அப்பாவுக்கு களங்கம் ஏற்படுகிறது. நீங்க படைப்ப பாடல் முன்னோட்டம் மட்டும் பார்த்துருப்பீங்க. அது களங்கம் வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும். படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய கண்ணீரும் அதுக்கு பதிலா இருக்கும். ஒரே நிமிஷம். அதாவது சார், அவர் காடுவெட்டி குரு ஒரு எளிய தலைவர், எளிய மக்களுக்காக உழைத்த தலைவர். அவருடைய வரலாற்றை இவ்வளவு கலர்ஃபுல்லா சினிமா சமரசங்கள் அதிகமா வைத்து எடுக்கணுமா, யதார்த்தமா எடுத்திருக்கலாமே? ஆர்ட் பிலிம் எடுத்தா நீங்க பாத்துருவீங்களா? ஆர்ட் பிலிமா எடுத்து எவங்காச்சியாவது புடுங்கி அவங்களை கோமணத்தோட சென்னையில இருந்து அனுப்பணும், அதானே? படைப்புங்கிறது கலை சார்ந்தது, அலங்காரம் சார்ந்தது. அதை பார்த்து தினம் திரையை பார்த்து குரல் பதிவு செய்யறவங்களே கதறி அழுவும் போது உங்களுக்கு நோக்கமும் இலக்கும் என்னவோ அது முக்கியமானது. கருத்தும் போய் சேரணும், காசு போட்டவங்களுக்கு பணமும் வரணும். யாரு காசுலயே நான் குளிக்க கூடாது, அதுதான் இது. இப்ப படைப்பை பார்க்கும்போது நான் ஒன்னே ஒன்று உரிமையோட கேட்டுக்கிறேன் என் ஊடக தோழமைகிட்ட. உங்களுக்கு பாடல் பார்த்தீங்க, முன்னோட்டம் பார்த்தீங்க, உங்களுக்கு சிலிப்பு ஏற்பட்டுதா? இருந்தது இல்ல? அப்ப அது முக்கியம் தானே. நான் அழுக்கு வேட்டியும் அழுக்கு சட்டையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஒளிப்பதிவாளரை வச்சு ரொம்ப சாதாரணமா ஒரு படைப்பை செஞ்சு நான் எடுத்துட்டு வந்தா இந்த வார்த்தை நீங்க சொல்லுவீங்களா? அடுத்தது, காடுவெட்டி குரு ஐயா ஒரு சமூக சார்ந்துதான் இருந்தாருன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் பேசப்படுது. இந்த படத்துல எல்லா சமூகத்துக்கும் சார்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? ஏன்னா அதுதான் குறிப்பிட்ட ஒரு லெவல்ல யாரா இருந்தாலும் அதான் பேசுறாங்க. இதுக்கு நான் பதில் சொல்றதை விட என் படம் தான் பதில் சொல்லணும். இதே கேள்விய பிரஸ்ல போடுவோமா, அங்க வச்சு பேசுவீங்களா, கேள்வி கேட்பீங்களா? கண்டிப்பாங்க. தேவையானவங்க ரெண்டா கிழிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. அதுக்கான பதில் அப்ப நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை, அது படம் தான். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், காடுவெட்டி குரு
அந்த டைட்டில் இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க. இதே ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆர்கே சுரேஷ் வந்து காடு வெட்டி படம்னு சொல்லிட்டு வச்சாங்க. பிரச்சனைன்னு சொல்லல, பிரச்சனை நிறைய ப்ராப்ளம் வந்து எல்லாம் பின்னாடி பேசினாங்க, ட்விட்டர்ல இருக்கலாம். அந்த டைட்டில் இருக்கிறது என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? எந்த டைட்டில்? காடு வெட்டி. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு தானே சொல்றேன். வைக்க முடியுமா? இப்போ யாரு திருப்பி பண்ண முடியுமா? ஏன்னா அவரோட படம் தானே அது. இல்ல, நீங்க படம் பாருங்க, எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். ஆனா ஒரு கேள்வி தானே சொல்லுங்க. ஆனா இந்த இந்த கதையில வந்து முன்னணி ஹீரோவா மீட் பண்ணீங்களா இல்ல நீங்க தான் நடிக்கணும் உருவாக்குனீங்களா? அதாவது இதுக்கு உண்மையா தான் சொல்ல ஆகணும். இந்த படைப்பை செய்யும் போது, கதை எழுதும் போது கௌதமன் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஒரு இயக்குனரா நான் முடிவு பண்ணேன், 100%. ஆனா பொருளாதாரமா போகும்போது என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் கூட, அண்ணே விஜய் சேதுபதி போய் நீ நடிச்சா நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கிடைச்சா எடுக்கலாம், உண்மையிலே கிடைச்சா எடுக்கலாம்னு நினைச்சேன். நான் யாரையும் தப்பு, இன்னும் 2-3 ஹீரோக்கள் உண்மையிலே கிடைச்சா இன்னும் பிரம்மாண்டமா எடுக்கலாமே அப்படின்னு தான் என்னுடைய பேராசை. ஆனா நானே நடிக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால நான் என்ன எதிர்பார்த்தனோ அது நடந்தது. சார் வணக்கம் சார். சார் இப்போ நீங்க இதுல வந்து நீங்களே நாயகனா நடிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்து தமிழரசனும் அதுக்கப்புறம் வந்து பிரபாகரனை பத்தியும் எடுக்கிறது உறுதினு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதுலயும் நீங்க தான் வந்து ஹீரோவா நடிப்பீங்களா? நடிச்சா பாப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பா பாப்போம் சார். அப்ப அதுதான் நடக்கும். ஓகே சார். அப்போ இன்னொரு கேள்வி, இப்போ பிரபாகரன் எடுக்கும்போது நீங்க வந்து இப்போ இலங்கை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி சர்வதேச போர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ராஜபக்ஷ பத்தி சொல்லி ஆகணும். அப்போ உலக அரசியல, இந்திய அரசியல இருந்து தமிழ்நாட்டு அரசியல இருந்து சொல்லணும். அது வந்து நிறைய, அதுக்கு எப்படி நீங்க தயாரா இருக்கீங்களா? ஏன்னா நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமே. என்னுடைய சந்தன கார்டு பார்த்தீங்களா? திரும்ப பாருங்க, யூடியூப்ல இருக்கு. என் இனத்தை அழிச்ச அதிகார வர்க்கம், அரசியல்வாதி, ஐஏஎஸ், காவல்துறை உயரதிகாரிகள், அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் அத்தனை பேர் எரிச்சு சாம்பலாக்கி கரைச்சு விட்டவன் நான் இதை பெருமையோடு சொல்ல. என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் நின்று யுத்தம் செய்வேன். என் படைப்பிலையும் அவர்களை தலைகுனிய வைக்கிறது மட்டும் இல்லை, அவனுடைய சமாதியிலேயே என் சந்ததி மட்டும் இல்லை அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பா இருக்கும். அது நான் எடுக்க போற வன்னிக்காடுக்கும் அது பொருந்தும். சார், இந்த படத்தை நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னீங்க, நிறைய கமெண்ட் எல்லாம் சொன்ன. ஒரு படைப்பாளியா எதிர்த்தவங்களுக்கு, எதிர்ப்பு தரப்பு தலைவர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் படத்தை முன்னாலே ஒரு அழைப்பு விடுத்து ஒரு பிரீமியர் ஷோ இதை போட்டு காமிப்பீங்களா? அது தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். அவங்க வரத்துக்கு அவங்க தயாரா இருக்கணும். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. சார் வணக்கம் சார். அவரு சார் சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம். வசனகர்த்தா சார் பேசும்போது ஒரு தலைவரை பத்தி பேசினார். நீண்ட நாளா வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே இது வரைக்கும் கிடைக்கல. எந்த மேடையிலயும் அவர் வந்து பேசின மாதிரியே தெரியல. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாளா அது போயிட்டு இருக்கு. ஆனா அவர் பேசுனதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்க மேடையிலயும் வந்து வசனகர்த்தா அதை சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும். இல்ல, அவரு சொன்னதுக்கு நான் எப்படிங்க பண்ணணும்? இல்ல சார், நீங்க தான் என் படத்துல இருக்கா? உங்க படத்துல இல்ல, என் படத்துல இருக்கா? உங்க படத்தோட வசனகர்த்தா பேச. இல்ல, என்ன கேளுங்க. இல்ல சார், அதான் உங்கள்ட்ட நீங்க கேக்குற கேள்விக்கு நீ கேக்குற கேள்வி அறமான கேள்வி இல்லைன்னு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய ஊடக சகோதரர்கள் சொல்றாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது, சொல்றது நியாயமும் இல்ல. ரெண்டாவது, அது இதுக்கான இடம் இல்ல. என்னகிட்ட கேளுங்க. சரி, உங்க படம் இல்ல இருட்டா அவரு இல்ல வேணாம் இல்ல அப்படி இல்ல சார். இல்ல நண்பா, அவர் வந்து பேசும்போது இதே மேடையில தான். இல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது இது? இல்ல சார், அப்படி பேசினாருன்னு நீண்ட நாளா ஒரு தலைவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. சரி, குற்றச்சாட்டு உண்மையா இல்ல. நான் வந்து எல்லாருக்காகவும் நிற்கிறேன். அதுல நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இது வந்து கயத்தார் பகுதியில் நடந்தது. ஜான்பாண்டியன் கட்சிக்காரங்களை வெட்டினாங்க, நடந்துச்சு. அதெல்லாம் அதை விட்டுருங்க. மரவண வெட்டு, மரத்திய கட்டுகள் நடந்தது, அதை விட்டுருங்க. இப்போ நீங்க தமிழரசன் கதை எடுக்கிறீங்கன்னாக்க உண்மையிலேயே அப்படியே, ஏன்னா உங்க அப்பா வந்து தமிழரசன் கூட பழகினவர். அப்ப முழுக்க கரெக்டா எடுப்பீங்களா? பொன்பரப்பி சம்பவத்துல இருந்து எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துருவீங்களா?
அது ஒரு நெருப்பு சிற்பமா வரும். நான் சொல்றதுல அர்த்தமும் அடர்த்தியும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அது ஒரு நெருப்பு சிற்பமா வரும். தோழர் தமிழரசன் அவர்களை பொன்பரப்பிய அந்த வங்கி வாசல்ல, அந்த ஏரி குளத்துக்கு பக்கத்துல நீங்க எந்த அதிகார வர்க்கம் திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக அவரை அடிச்சு அவரை செதைச்சு அந்த இடத்துல கொன்னார்களோ, கொல்லும் போது அந்த இடத்துல குளம் நிறைய தண்ணீர். ஆனா காவேரி உரிமைக்காகத்தான் அந்த வங்கி பறிப்புக்கே போனது. தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு சொன்ன ஒருத்தனை அடிச்சதோட மட்டும் இல்ல, காவல்துறை முன்னாடி மக்களை நிறுத்தி அடிச்சதோட மட்டும் இல்ல, அவரு தண்ணின்னு வாய் அசையும் போது தண்ணி கூட குடிக்காத அடிச்சு கொன்ன அந்த காட்டு மிராண்டிகள், அதிகார வர்க்கம், காவல்துறை, அவர்களோடு நின்ன கயவர்கள். ஒரு கட்டத்துல அந்த ஊர் மக்கள், அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அந்த மக்களுக்கு சேர்ந்து அடிச்சு கொண்டுருச்சுன்னு அன்றைய ஆட்சி, அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது, சமூக நல கூடம் கட்டி கொடுத்தது. இவங்க எல்லாரும் தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டி கேட்கும் போது அந்த மக்கள் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. தமிழரசனை அடிச்சு கொல்லப்பட்ட இடம் அந்த இடம். அந்த மக்கள் சொல்றாங்க, ஒரு மாவீரன், மகத்தான ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு கேட்டவன அவனுக்கு ஒரு வாய் குளம் நிறைய தழும்பி தண்ணி நிற்கும் போது ஒரு வாய் தண்ணி கொடுக்காம அவர்களை சாகடிக்கப்பட்ட நாங்க, எங்களுடைய தலைமுறை காலத்துக்கும் தண்ணீர் குடிக்க தமிழரசன் உயிர் விட்ட இடத்துல எங்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு வெள்ளி முளைச்ச வேலையிலேன்னுட்டு அந்த இடத்துல சொல்றாங்க. நான் அண்ணாந்து பார்க்குறேன் ஒரு உயர்ந்த நீர்த்தேக்கு தொட்டி. திரும்பி பார்க்குறேன், என்கிட்ட சொல்லிட்டு இருந்த அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. இந்த வரலாறு கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆன்மாவை சிலிர்க்க வச்சிருக்கோம். இந்த வரலாற்றுக்குரியவனுடைய வாழ்க்கையின் தியாகம்ங்கிறது தமிழினம் மட்டும் இல்ல, மனித குலமே பார்க்கிறாத ஒரு தரிசனம் வரும், அப்படியே வரும். அதற்கு காரணமானவர்கள் எவனையும் நான் விட மாட்டேன். அவன் அதிகாரத்துல இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், நீங்க அது வரும். அப்புறம் வந்து காடுவெட்டி குரு ஐயா வந்து மஞ்சள் கலர் சட்டை போட்டுனே இருப்பார். அதுக்கு யாரும் இது வரைக்கும் விளக்க கொடுத்தது இல்லை. அவர் கூட சில இடத்துல தான் கொடுத்துருக்காரு, தெளிவுபடுத்தல. இந்த படத்துல தெளிவுபடுத்திருக்கலாம். இன்னொன்னு, நம்ம தம்பியை வந்து ஏன் ஃபர்ஸ்ட் படத்துலேயே போராளியா காட்டினேன், ஒரு லவ் பாயா வந்து பண்ணி ஒரு வேற லெவலில் ஹீரோ எடுத்துன்னு போகலாம். நீங்க ஏன் இது மாதிரி எடுத்துன்னு வந்தீங்க? அதாவது மஞ்சள் சட்டை போட்டதுக்கு காரணம், நீங்க பாருங்க, எந்த கொடியிலனாலும் நீங்க புலிகளுடைய வன்னிக்காட்டுல பிறந்த கொடியும் பாருங்க, இங்க எந்த சமூகமா இருந்தாலும் தங்களுடைய வீரத்திற்கான ஒரு அடையாளமா வச்சிருக்கிற கொடியும் பாத்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும். மஞ்சள் ஒரு வீரத்திற்கான அடையாளம். இவங்க ஒரு போர்க்குடி, வன்னியர்கள் படை நடத்தி ஆட்சி பண்ணாங்க, அதனாலதான் படையாட்சி. அப்ப அந்த படைங்கிறது ஒரு வீரம் சம்பந்தப்பட்டது. அது சோழர் கால கொடியிலேயே இருக்கும். அப்ப அதனுடைய அந்த மண்ணுல கங்கையனுடைய சோழபுரத்தை தலைநகரமா வச்சுதான் உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகள் ஆண்டார் ராஜேந்திர சோழன். அப்ப அதுல அவர் ஊர் இருக்குல்ல, படைநிலை காடுவெட்டி, காடை வெட்டி திருத்தி தன்னுடைய ராஜராஜ சோழன் பல லட்சக்கணக்கான படைகளை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம், அதான் படைநிலை காடுவெட்டி. அப்ப அந்த மண்ணுல இருந்தவங்க அதை அவர் அடையாளமாக வச்சு அவங்க அதுக்கப்புறம் சங்கமா தொடங்கி அப்படி வரும்போது அது ஒரு கட்டத்துல அது போடப்பட்டது. இதெல்லாம் இவ்வளவு விளக்கமெல்லாம் நம்ம படத்துல சொல்லல. ஏன்னா படத்துல சொல்றதுங்கிறது, உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நில்லுங்கடா, இல்லாட்டினா உங்களுடைய 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தினுடைய தடயம் வரலாறு எதுவுமே இல்லாம போயிடும். இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நிரந்தரமா உங்களை அடிமைப்படுத்தி அழிச்சிடும். அதுக்குள்ள நீங்க விழிச்சிருங்கன்னு சொல்றது அந்த படைப்பு. சார் கேக்குறேன் சார் இன்றைய காலகட்டங்களை வந்து மக்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் மாதிரியான மூவி விரும்புறாங்க, ஹீரோக்கள் வந்து மாசான ஹீரோக்கள் விரும்புறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி 2K கிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தாரு, இந்த நபர் இப்படி பண்ணாருன்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மூவியை வந்து எப்படி அந்த 2K கிட்ஸ் அந்த சொல்லக்கூடிய வெகுஜன மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தா கரெக்டா இருக்கும்னு சொல்றேன். என் படைப்பு உங்களை பாதிச்சுதா? இல்ல, நீங்க பார்த்த வரைக்கும் இப்ப ஒரு துளி அதுக்குதான் முன்னோட்டம், அது உங்களை பாதிச்சுதா? அப்ப உங்க வேலை என்ன வேலை? உங்க வேலை என்ன வேலை? என் படைப்பு இருங்க, உங்க வேலை எடுத்துட்டு போற வேலை. இந்த படைப்பு உங்களை உண்மையிலேயே
ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கும்னா, ஒரு உணர்வை உருவாக்கி இருக்கும்னா, இந்த வேலை என்னோட வேலை மட்டும் இல்ல, உங்களோட வேலையும். அதை நீங்க செய்யணும். சரியா? அப்படி செஞ்சாலே நீங்க 19 வயசு 25 வயசுக்காரனுக்குன்னு தனியா படம்லாம் இல்ல. சொல்லிக்கலாம், எடுக்கலாம். சரி, எல்லா படமும் 20-25 வயசுக்காரனுக்கு படம் ஓடிடுதா? அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா? உச்ச நடிகர் நடிச்ச எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா? எல்லாமே 50-55 வயசு ஆனவங்க தான் இன்னைக்கு யூத்துக்கும் படம் எடுக்கிறாங்க. உணர்வு தான் தாக்கணும். நான் பெரிய தமிழரசனை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டு இருந்தால் அந்த சிலிர்ப்பு 20 வயசுக்காரனுக்கு ஏற்படும். அதுக்கு உச்ச நடிகன் தான் நடிக்கணும். அல்லது இது எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுமா? இந்த புள்ள பிறக்குமா, பிறந்தா இது ஆனா பொண்ணா இருக்குமா, அது கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆனா புள்ள பெக்குமான்னா புள்ளைய பெற்றுக்க முடியாது. நல்ல படைப்பை நாங்க படைப்பாளிகள் எடுக்க முடியும். கொண்டுட்டு போய் சேர்க்கறது அதே தாய்மை மனதோட நீங்களும் அதை செய்யணும். உங்களுக்கும் அந்த பங்கு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்க நடிக்கிறீங்க, டைரக்ட் பண்றீங்க. இதுல பாத்தீங்கன்னா பிஸியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. படம் பிரம்மாண்டமா இருக்குது. எப்படி இவ்வளவு பெரிய பொருட்செலவுல நம்பி எடுத்தீங்க? அதாவது நான் ஒண்ணு சொல்லிவிடுறேன். நான் அவர் ஐயா பாலன் ஐயா பேர் எனக்கு அந்த நேரத்துல வரல. என்ன இந்த ராஜ் டிவி லிப்ட்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்துல என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது அவர்தான். சரி, இப்ப கேள்வி என்ன கேள்வி? எந்த நம்பிக்கையில் எடுத்தீங்க? நம்பிக்கைய ஒரு நல்ல ஒரு பொருளை, கருப்பொருளை கையில் எடுத்துக்கிட்டு இத நம்பும்படியா செய்யணும், கொண்டாடும்படியா செய்யணும். நீங்க ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் நாடு முழுக்க கம்போடியா வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில் கட்டியிருக்கான். ஏன் தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை மட்டுமே நம்ம போய் பார்க்கிறோம் நூத்துக்கணக்கான தடவை? நீங்க அந்த அலங்காரமும் அழகுங்கிறது மிக முக்கியமானது. நீங்க காலம் சுமந்தும் ஒரு கருப்பொருள் பேசப்படணும்னா, திருக்குறளை எவன் சுமந்துகிட்டே இருந்தான்? இத்தனை நூற்றாண்டா, 200 நூற்றாண்டு, 2000 வருஷமா எவன் சுமந்துகிட்டு இருந்தான்? நீங்க சரியாக செய்தால் அது ஆள் இல்லாமல் இழுக்கப்படுகிற தேர் போல அது போயிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் செஞ்சிருக்கோம். அப்புறம் தவிரவும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறோம், நீங்களும் எனக்கு தெரியாமலே அந்த தேரை இழுத்துட்டு போவீங்கிற நம்பிக்கையிலும் தான். நன்றி சார். உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. இங்க சார், லாஸ்ட்ல இங்க சார், காடுவெட்டி குரு இருக்காரு, அவங்க ஃபேமிலி வந்து அவருடைய மறைவுக்கு அப்புறமா என்ன ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய இனத்தாரே அவருக்கு வந்து துரோகம் இழுத்ததா வந்து பிரஸ் மீட்லாம் வச்சு சொன்னாங்க. அதை பற்றி இதை காமிச்சிருக்கீங்களா? அவரை பத்தி தான் எழுதிருக்கிறதா சொல்லுவீங்களா? ஏன்னா அவரே வந்து அதிருப்தியா இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி இனி வரைக்கும் வந்து துரோகம் இழக்கப்பட்டதா வந்து அதிருப்தியாவே இருக்காங்க. அதை இதை காமிச்சிருக்கீங்களா? ஒரு விடயம் என்னன்னா, நான் துளசி செடியை தேடி போகிற ஒரு வேட்டைக்காரன், கஞ்சா செடியை தேடி போகிறவன் இல்லை. இந்த மண்ணுல சமத்துவமும் சமாதானமும் இந்த மண்ணுக்குரியவர்களுடைய தலை நிமிர்வையும் உறுதிப்படுத்துகிற படைப்பா மட்டுமே கருப்பொருள் எடுத்துட்டு செஞ்சிருக்கேன். அதனால கலவரம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை, அது அவரவர்களுடைய உரிமை. என்னை பொறுத்த வரைக்கும் தம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருந்தை சாப்பிட்டு பத்தியம் இருந்து தன் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு தாயை போல இருக்கணும்னு நான் முயற்சி செய்கிறேன். அதனால என்னுடைய பணி, என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு இந்த படைப்பு எடுத்திருக்கேன். சார், தமிழ் சினிமால ஜாதி இல்லாம இல்லை. 100 வருஷ சினிமால எவ்வளவோ ஜாதி இருக்கு. சமீப காலமா கர்ணன் வருது, அசுரன் வருது, திரௌபதினு வருது, படையாண்ட மாவீரன் வருது. இன்னைக்கு உள்ள அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ள இது வந்து மோதலை ஏற்படுத்துறதா? மாறி மாறி நீங்க வந்து இப்படி உங்க படைப்பு அவங்க சொல்லுதோ, அவங்க படைப்பு சொல்லுதோ, ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரியோ ஏற்படுத்தாதா? இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தீங்க, என்னுடைய முன்னோட்டத்தை பார்த்தீங்க, பாடலை பார்த்தீங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு, எதிரான ஒரு மனநிலை என் படைப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்திருக்கா? சரி, அப்படி சொன்னா இல்ல இல்ல அப்படி இருங்க, அப்படி சொன்னா இருங்க, ஒரு ஜாதியை குடிக்கிறது விடுங்க. அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டாரு. ஏங்க உங்க அப்பா, நான் சொல்றேன், எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு, நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா? ஒரு சமூகத்தை பத்தி எடுக்கும்போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை. நீங்க இருங்க, காடுவெட்டி குரு அவர்களை பத்தி நான் சொல்லும் போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு குலத்தின் வரலாறுன்னு அவங்க இப்ப நான் கேட்கிறேன்,
ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் இது ஒரு கான்ட்ரவர்சியல் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது, அல்லாஹ் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிட்டு போறோம்ல, பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. அதுக்கு நம்ம இந்த கேள்வி கேட்பீங்களா? இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது, இது ஆன்மீக நம்பிக்கையா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனை முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம். ஆனா இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது. நான் இன்னொரு சமூகத்தை தப்பா சொன்னா, ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும் போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி பெருமையை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை. இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு. அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன். அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. நான் கேட்கிறேன், சரி 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 சரி, என்ன இன்னும் மத்த ஜாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க. மத்த சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு? இல்ல அவர் பேசணும். இது ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க இருங்க, அது எப்படி? அது என்னங்க இது? ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான். ஒருத்தன் நான் யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க தாத்தா புலி குத்திருக்காரு தெரியுமா, எங்க அப்பா மாட்டை அடைக்கிருக்காரு தெரியுமா, நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்க அப்பா மாட்டை அடைக்கினாருன்னு சொல்லி கேட்பீங்களா? சரி சரி, ஏங்க உங்களுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்துல வருது. பின்ன உங்களுக்கு அது தெரிஞ்சுட்டு கேளுங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. கேக்கட்டும். இப்ப என்ன கேட்டீங்க? இருங்க, அதாவது 2 பேருக்கும் போட்டு காட்டுவீங்களாங்கிறது நேர்மையான கேள்வி. 2 பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது அப்படியா? முடிஞ்சா 2 பேரும் ஒன்னா பார்க்க வைக்கணுங்கிறதா என்னோட ஆசை. முயற்சி செய்யலாம். ஓகே, ரைட், நன்றிகள்.